சரி. இன்றைக்கி தீத்து 1ஆம் அதிகாரம் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா முதல் 4 வசனங்கள் ஒரு பகுதி, சரிங்களா? முதல் 4 வசனங்கள் ஒரு பகுதி. அது வாழ்த்து, தலைப்பு வந்து வாழ்த்து. பொதுவாக அவருடைய எல்லா நிருபங்களையும் பார்த்திங்கன்னா 1ஆம் அதிகாரத்தில் வாழ்த்தில் ஆரம்பித்து கடைசி அதிகாரத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து முடிப்பார். இதுலேயும் அதே மாதிரி தான். இதுலேயும் பார்த்திங்கன்னா வாழ்த்தில் ஆரம்பித்து கடைசியாக வாழ்த்தி ஆசீர்வதித்து முடிக்கிறார், சரிங்களா? 1ஆம் வசனம். தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனுமாகிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறதாவது பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படின்னு சொல்லி ரொம்ப அத்தாரிட்டேட்டிவாக எழுதுகிறார், சரிங்களாப்பா? இயேசு கிறிஸ்து தான் எனக்கு இந்த அப்போஸ்தல ஊழியத்தை கொடுத்துருக்காரு, அதனால தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கேன் சொல்லி சொல்கிறாரு. உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ ஏற்கனவே நம்ம முகவரியில் பார்த்துருக்கோம். தீத்து ஒரு புறஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர். ஸோ அவர் ட்ரெயின் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு எழுதுகிறார், சரிங்களா? இப்போ பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானம் உண்டாகுது. ஸோ வாழ்த்து இந்த மாதிரி கிருபை இரக்கம் சமாதானம். ஸோ இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை இரக்கம் சமாதானம் உண்டாகட்டும், அதையே சார்ந்து பின்தொடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவபக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலங்களே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, பொய்யுரையாத தேவன். ஸோ தேவனுக்கு அநேக நாமங்கள் இருக்கும். அதில் ஒன்று பார்த்திங்கன்னா பொய்யுரையாத தேவன். பொய்யுரையாத தேவன் உண்மையுள்ள தேவன். ஸோ அவர் என்ன வாக்கு பண்ணாரோ அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம், சரிங்களா? இப்போ தேவனுடைய ஒரு நாமம் என்னென்னா பொய்யுரையாத தேவன், உண்மையுள்ள தேவன். வேதத்தில் பார்க்குறோம். யோசுவாவில் 21:45 சொல்லும்போது சொல்கிறாரு, இஸ்ரவேலுக்கு அவர் பண்ணின வாக்குத்தத்தம் எல்லாமே நிறைவேற்று, ஒன்றுமே தவறி போகவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அது மாதிரி பார்த்திங்கன்னா அவருடைய வார்த்தை ஒன்று கூட தரையில் விழுந்து போக விடவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் வாக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா எபிரேயர் 10:23 வாசிக்கிறோம், நீங்கள் பண்ண அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்க கடவீர்கள். ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஸோ தேவன் எதை வாக்குத்தத்தம் பண்ணாரோ அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்க தேவனையே சார்ந்து அவரையே நம்ம பின்தொடர்ந்து இருக்கும்போது தேவன் நமக்கு என்னென்ன வாக்குத்தத்தம் பண்ணாரோ அதையெல்லாம் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறான்னு சொல்லி சொல்கிறார். அவரோட நாமமே என்னென்னா பொய்யுரையாத தேவன், சரிங்களா? ஒருவேளை தாமதமாகலாம், ஆனால் ஏற்ற காலத்தில் வேதத்தில் பார்க்குறோம் தேவன் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார். ஸோ நமக்கு என்ன வாக்குத்தத்தமோ அப்போ அந்த டைமில் கண்டிப்பாக நிறைவேறும். இப்போ ஆபிரகாம் காண்டர் வாக்கு பண்ணினார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏற்ற டைமில் நிறைவேற்றுறதுனால பிள்ளையை கொடுத்தாரு, அவனை ஆசீர்வதிச்சார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அவருக்கு ஒரு டைம் வச்சுருக்கார். ஸோ தேவன் உண்மையுள்ள தேவன், சரிங்களா? ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணினான்னு சொல்லி பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இப்போ ஆதி காலம் முதல் தேவன் நமக்கு நித்திய ஜீவனை வாக்கு பண்ணுறார். பார்த்திங்கன்னா யாரெல்லாம் அவருடைய ஓட்டத்தை ஊழியத்தை அவருடைய சித்தத்தின்படி செய்து முடிக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் தேவன் நித்திய ஜீவனை வாக்கு பண்ணுறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதான் பார்த்திங்கன்னா ரோமர் 6:24 நம்ம வாசிக்கிறோம். நம்ம தேவனுக்கு அடிமைகளாக நம்ம சரீரத்தை ஒப்பு கொடுக்கும்போது நமக்கு அதனால் கிடைக்கிற அதனால் பரிசுத்தம் நமக்கு கிடைக்குது. அந்த பரிசுத்தத்தின் பலன் பார்த்தீங்கன்னா நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவும் நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1 யோவான் 2:25 நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு பண்ணின வாக்குத்தத்தமாக இருக்கிறது. புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம் ஆகிய அந்த பரலோகம், சரிங்களா? பரலோகத்தை தேவன் நமக்கு வாக்கு பண்ணுறார். ஸோ அதான் நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். நித்திய ஜீவனை வாக்கம் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி. ஸோ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறார் அப்படின்னா, தேவன் ஏற்ற காலத்தில் எனக்கு அந்த அப்போஸ்தல ஊழியத்தை கொடுத்தார். அதன் மூலமாக சத்தியத்தை அறிகிற அறிவு விசுவாசிகளுக்குள்ளே போகும்படியாக தேவன் இந்த ஊழியத்தை எனக்கு கொடுத்துருக்காரு. ஸோ என்னோடய பிரசங்கத்தின் மூலமாக நான் சத்தியத்தை சொல்லும்போது விசுவாசிகள் ரட்சிக்கப்படுறாங்க, சத்தியத்தை அறிகிற அறிவை அடைகிறாங்க. இப்போது தேவன் என்னை அப்போஸ்தலனா முன்குறிச்சிருக்காரு. நான் சொல்கிற அந்த ஜீவ வார்த்தை, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை, அந்த உபதேசத்தை சொல்லும்போது ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க, சத்தியத்தை அறிகிற அறிவை அறிந்து கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பகுதி பார்த்திங்கன்னா 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி.
5ஆம் வசனத்துலேருந்து 9ஆம் வசனம், அந்த 7ஆம் வசனத்தில் கண்காணியானவன் இருக்குங்களா, அதான் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க, அதான் தலைப்பு. சரிங்களா? அந்த 5ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை அடுத்த பகுதி. நான் 7ஆம் வசனம் கண்காணியானவன், அதை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? பாருங்கள், 5ஆம் வசனம் வாசிக்கிறேன். நீ குறைவாக இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும் படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேனே. சொல்கிறார் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிரேத்தா தீவை பற்றி நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. சரிங்களா? பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் புக்கில் இல்லை மற்ற இடத்துல கிரேத்தா தீவில் பவுல் செஞ்ச ஊழியங்களை பற்றி நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ எல்லாமே எழுதப்படலை. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கான எழுதப்பட்டிருக்கு. அவர் இங்கங்கே முக்கியமான இடத்துல எது தேவையோ அது ஆவியானவர் நமக்கு எழுதி வச்சுருக்காரு. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஊழியங்களுமே எழுத முடியல. அப்படி வந்து ஒரு புக்கை எல்லாரும் செய்த ஊழியங்களையும் வந்து எல்லாமே வந்து எழுத முடியாது. சரிங்களா? பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிரேத்தா தீவு இப்போது நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, ரோமாபுரியில் வந்து 2 வருஷம் அங்கே ஊழியம் பண்ணார். ஒரு வீட்டை வந்து வாடகைக்கு எடுத்து அந்த இடத்துல 2 வருஷம் வந்து பிரசங்கம் பண்ணார், ஊழியம் பண்ணான்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரேத்தா தீவுக்கு போயிருக்கலாம். கிரேத்தா தீவில் போய் அந்த இடத்துல ஊழியம் பண்ணியிருக்கலாம். அங்கே அந்த ஊழியத்தை முடிச்சுட்டு அந்த நடுவில் வந்து இவரை வந்து ஏற்படுத்திட்டு இவர் வந்து வேறு ஒரு வேறு பக்கமாக போயிருக்கார். ஸோ அப்போ வந்து கிரேத்தா தீவில் விட்டுட்டு வர்றார், வந்து மூப்பரை ஏற்படுத்தும்படியாக விட்டுட்டு வர்றார். ஸோ சொல்லும்போது சொல்கிறாரு, அப்போது மூப்பரை ஏற்படுத்தணும்னா அவங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கணும், இப்படிப்பட்ட தகுதி இருக்கிறவங்கள பார்த்து நீ வந்து என்ன பண்ணு, நீ வந்து அவர்களை வந்து மூப்பராக ஏற்படுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நான் கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படி உன்னை கிரேத்தா தீவில் விட்டு வந்தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இப்படிப்பட்ட 6ஆம் வசனம் பாருங்கள், அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும். குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் துன்மார்க்கர் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பேரெடுக்காத விசுவாசமுள்ள பிள்ளைகளை உடையவனுமாகிய ஒருவன் இருந்தால் அவனையே ஏற்படுத்தலாம். ஸோ பார்த்தீங்கன்னா குற்றம் சாட்டப்படக்கூடாது, ஒரு நல்ல சாட்சி உள்ள வாழ்க்கை இருக்கணும். யாராலையும் குற்றம் சாட்டப்படாத ஒரு நல்ல தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும். இப்போ அவங்க தான் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நற்சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை, மற்ற நற்சாட்சி கொடுக்குறவங்களா இவங்க பார்த்தீங்கன்னா நல்ல அன்பில் இருக்கிறவர், நல்ல விசுவாசத்தில் இருக்கிறவர், நல்ல சாந்த குணம்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நற்சாட்சி பெற்றால் தான் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கணும். அப்படிப்பட்டவர்களை ஏற்படுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒரே மனைவியுடைய புருஷனும் சரிங்களா, அது ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஒரே மனைவி எந்த ஒரு கற்பில் சிறந்தவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்படியாக ஒரே மனைவியுடைய புருஷங்களை அப்படிப்பட்டவர்களை வந்து சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. துன்மார்க்கர் என்றும் அடங்காதவர்களும் பேரெடுக்காத விசுவாசமுள்ள பிள்ளைகளை உடையவனுமாகிய ஒருவன் இருந்தால் அவனையும் ஏற்படுத்தலாம். சொல்லுங்களா? பார்த்திங்கன்னா தனிப்பட்ட வாழ்க்கையின் பரிசுத்தம். அடுத்து பார்த்திங்கன்னா குடும்பத்தை ஒழுங்காக நடத்தக்கூடியவர்களாக இருக்கணும். பார்த்திங்கன்னா அடங்காத பிள்ளைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் பாருங்கள். இந்த குடும்பம் அஃபெக்ட் ஆச்சுன்னா எல்லா இடத்துலையும் பாதிப்பு வரும். சரிங்களா? குடும்பம் சரியில்லைன்னா பார்த்திங்கன்னா ஊழியத்தில் வந்து ரொம்ப பாதிப்பு வரும். ஊழியத்தை வந்து சரியாகவே செய்ய முடியாது. பார்த்திங்கன்னா பிள்ளைகள் நல்லா தேவ பக்தி நான் வேதத்தில் பார்க்குறோம். பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை கர்த்தருடைய சிச்சையிலும் போதையிலும் வளர்ப்பீர்களாக சொல்லணுமா பார்க்குறோம். அதனால் பார்த்திங்கன்னா அடங்காதவர்கள் பார்த்திங்கன்னா துன்மார்க்கர் என்றும் அடங்காத பேரெடுக்காத விசுவாசமுள்ள பிள்ளைகளுடைய அப்படிப்பட்டவர்கள் அப்போ நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இருந்துச்சுன்னா ஊழியத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை வராது. பாருங்கள், ஊழியத்தில் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்து வராது. சரிங்களா? அதாவது குடும்பம் சரியாக கட்டப்பில்லைன்னா ஊழியத்தில் வந்து ஒரு சரியான ஒரு வளர்ச்சியை நம்ம வந்து பார்க்க முடியாது. அது வந்து ரொம்ப ஊழியத்தை வந்து ரொம்ப பாதிக்கக்கூடியதாக இருக்கும். நான் நிறைய வந்து பார்த்துருக்கேன் நான். சரிங்களா? குடும்பம் வந்து நல்லா கட்டப்படணும் அப்படின்னு சொல்லி அதில் வந்து ரொம்ப குறிப்பாக அப்படிப்பட்ட ஆட்களை நீ ஏற்படுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏனெனில் கண்காணியானவன் தான் சொல்கிறார் பாருங்கள். கண்காணியானவன் இப்படி இன்னும் என்னென்ன குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பாருங்கள். இதே மாதிரி தீமோத்திக்கு சொல்லும்போது சொல்கிறார். 1 தீமோத்தி 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார் கண்காணியானவன் எப்படி இருக்கணும், ஊழியக்காரங்க எப்படி இருக்கணும், உதவி ஊழியக்காரங்க எப்படி இருக்கணும், ஊழியக்காரிகள் எப்படி இருக்கணும், அவங்கெல்லாம் எப்படி உதவி ஊழியக்காரிகள் எப்படி இருக்கணும், அதெல்லாம் வந்து சொல்கிறார். கண்காணியானவன் அந்த இடத்துல சொல்கிறார். கண்காணியானவன் தேவனுடைய உக்கிரானக்காரனுக்கு ஏற்ற விதமாக. ஸோ தேவனுடைய உக்கிரக்காரன் அப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரு பேங்க்கில் ஒரு மேனேஜர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு முதலாளி வந்து ஒரு மேனேஜரை அப்பாயிண்ட் பண்ணுறார். அப்போ அந்த மாதிரி தான் அப்போ தேவன் வந்து அந்த ஒரு ஊழியத்தை கொடுக்குறார். அப்போ ஊழியத்தை கொடுக்குறது வந்து ஊழியம் தேவன்கிட்ட இருந்து வருது. சொல்லல. அப்போ பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது தான் சொல்கிறார். கண்காணியானவன் தேவனுடைய உக்கிரானக்காரனுக்கு ஏற்ற விதமாய். ஸோ ஒரு மேனேஜர் மாதிரி ஒரு புல்ல ஒரு வேலை. சரிங்களா? அப்போ தேவனுக்கு நம்ம ஒவ்வொரு காரியத்துக்கு கணக்கு ஒப்பு வைக்க வேணும். அப்போ நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பாருங்கள், குற்றம் சாட்டப்படாதவன் சொல்கிற மறுபடியும் பார்த்திங்கன்னா குற்றம் சாட்ட ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.
தன் இஷ்டப்படி செய்யாதவனும் வந்து ரொம்ப முக்கியம் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ தேவனுடைய ஊழியத்துக்குன்னு வந்துட்டான்னா, தேவன் என்ன சொல்கிறாரோ அதுதான் நம்ம செய்ய முடியும் பாருங்கள். நம்ம இஷ்டத்துக்கு எது வேணாலும் செய்ய முடியாது. சரிங்களா? நம்ம இஷ்டத்துக்கு வாழ முடியாது, நம்ம இஷ்டத்துக்கு பேச முடியாது, நம்ம இஷ்டத்துக்கு எதுவுமே செய்ய முடியாது. இப்போ தேவன் இடத்துல கேட்டு கேட்டு தேவன் என்ன சொல்கிறாரோ அதைப்படி செஞ்சால் தான் அந்த ஊழியத்தில் ஒரு கனியை பார்க்க முடியும். அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஊழியமாக இருக்கும். சரிங்களா? ஒரு பயபக்தியோடு நம்ம செய்ய வேண்டியது, ரொம்ப அர்ப்பணிப்போடு செய்யப்பட வேண்டிய ஒரு காரியம். தன் இஷ்டப்படி செய்யக்கூடாது. முற்கோபம் இல்லாதவனும். ஸோ முற்கோபம்னா எதுக்கு எடுத்தாலும் கோபப்பட்டிங்கன்னா ஊழியம் ஒன்றுமே வராது, ஊழியமே செய்ய முடியாது. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு வகையில் சொல்லுவோம், சாந்த குணம் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சாந்த குணம். சரிங்களா? முற்கோபம் சாந்த குணம். முன்னாடி பார்த்தீங்கன்னா மோசே பார்த்திங்கன்னா ரொம்ப கோபம் உள்ளவராக இருந்தார். கோபத்தில் வந்து என்ன பண்ணார், ஒரு ஆளையே கொண்டுட்டார் பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா அவரை நம்பி ஊழியத்தை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, வனாந்திரத்தில் 40 ஆண்டுகள் வச்சு அவரை ட்ரெயின் பண்ணுறார். ஸோ 40 ஆண்டுகள் கழித்து பார்த்திங்கன்னா கடைசியாக வேதம் சொல்லுது, பூமியில் அவனை போல சாந்த குணம்னு ஒருத்தரும் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தேவன் சாந்த குணம் வந்ததுக்கப்புறம் தான் ஊழியத்தை கொடுக்குறாரு. சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா சாந்த குணம் ரொம்ப முக்கியம். ஆனால் ஊழியத்தில் திடீர்னு நிறையா பாடுகள் வரும், போராட்டங்கள் வரும். ஒன்றுக்கு கோபப்பட்டிருந்தாங்கன்னா ஊழியமே ஒன்றும் இல்லாமல் போயிடும். சரிங்களா? அதான் சொல்கிறார், முற்கோபம் இல்லாதவனுமா இருக்கணும். எதுக்கு எடுத்தாலும் கோபப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் ஊழியத்தில் செய்யும். சாந்த குணம் ரொம்ப முக்கியம் பாருங்கள். அடுத்த பார்த்திங்கன்னா மதுபான பிரியனா இல்லாதவனும். ஸோ பார்த்திங்கன்னா குடிக்கிறவங்களாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். அடியாதவனும். ஸோ பார்த்திங்கன்னா சிலர்லாம் பார்த்திங்கன்னா போட்டு அடிப்பாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் மனைவி பிடிச்சி அடிக்கிறது, பிள்ளைகளை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கிறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சர்வன்ஸை பிடிச்சி அடிக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனும். ஸோ இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவன் அப்படின்னா பணத்துக்காக எதையும் செய்கிற துணிகிறவங்க. சரிங்களா? அதான் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறது. ஸோ பார்த்திங்கன்னா வேதத்தில் நம்ம நிறையா பார்க்குறோம். இழிவான ஆதாயத்தை இச்சித்து பார்த்து கேஆசி பார்த்திங்கன்னா ஒரு பேராசை கொண்டு வந்து அவனை வந்து குஷ்டரோகம் அவனுக்கும் அவன் குடும்பத்துக்கு வச்சுட்டு போயிட்டான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாதிரி நம்ம நிறையா ஆட்சியை நம்ம பார்க்க முடியும். இப்போ பணத்துக்காக எதையும் செய்ய துணிக்கிறவர்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அந்நியரை உபசரிக்கணும், மற்றவர்களை நல்லா உபசரிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். நல்லோர் மேல் பிரியம் உள்ளவனும். ஸோ நல்லோர் மேல் பிரியம் உள்ள அப்படின்னா நல்லா ஒரு அன்புள்ளவர்களாக இருக்கணும், மற்றவர்களே கேர்டேக்கராக, மற்றவர்களுக்கு நல்லா விசாரிக்கிறவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். தெளிந்த புத்தி உள்ளவனும். ஸோ தெளிந்த புத்தி நம்ம வேதத்தில் பார்க்குறோம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுப்போம். தெளிந்த புத்தி நமக்கு தேவை பாருங்கள். ஒரு தெளிந்த புத்தி இருந்துச்சுன்னா நம்ம வந்து தேவனுடைய சித்தத்தின்படியாக சரியான ஒரு முடிவு எடுக்க முடியும். சரிங்களா? அதுக்கு தான் நமக்கு தெளிந்த புத்தி தேவை. இந்த தெளிந்த புத்தி வந்து ரொம்ப முக்கியம். அதை போல் ஒரு இடத்துல எழுதுகிறாரு, கர்த்தர் எல்லா காரியத்திலும் உனக்கு புத்தியை தந்தருள்வார் அப்படின்னு சொல்லிப்போம். நம்ம எப்படி அந்த ஒரு காரியத்துக்கு நம்ம என்ன டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தேவ சித்தத்தின்படியாக நம்ம போய் தேவனுடைய சேமத்தை நாடும்போது அவர் வந்து நமக்கு நல்ல புத்தியை கொடுப்பார். அது மூலமாக நமக்கு வந்து தெளிவான ஒரு தேவனுடைய வழி நடத்தல், தேவனுடைய ஆலோசனை நமக்கு கிடைக்க பாருங்க. இப்போ இந்த தெளிந்த புத்தி வந்து நமக்கு தேவை. தெளிந்த புத்தி இருக்கும்போது நம்ம சரியான தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதன்படி நம்ம முடிவு எடுத்து செயல்பட முடியும் பாருங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அடுத்த நீதிமானும் பரிசுத்தவானும் இச்சையடக்கம் உள்ளவனும். ஸோ பார்த்திங்கன்னா நீதிமானாக இருக்கணும், பரிசுத்தம் உள்ளவனாக இருக்கணும், இச்சையடக்கமும் வேதத்தில் வெளிப்படுத்தல பார்க்குறோம். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். இப்போ பரிசுத்தத்தின் மேலே ஒரு வாஞ்ச நீதி, இப்போ இன்னும் ஆண்டவரிடத்தில் நெருங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த காரியம் நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் இருக்கணும். இதை நம்ம அப்படியே இதில் நம்ம தொடர்ச்சியாக போய்கிட்டு முன்னேறிட்டே இருக்கணும் பாருங்கள். இச்சை அடக்கம் உள்ளவனுமா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஆரோக்கியமான உபதேசத்திலே புத்தி சொல்லணும். ஸோ ஆரோக்கியமான உபதேசத்தில் புத்தி சொல்லணும் அப்படின்னா யாருக்காவது ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா வேதத்தின்படியாக அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி வேத வசனத்தின் மூலம் அதுக்கு என்ன தீர்வுன்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சி அதை சொல்லுகிறவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். எதிர்பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாக இருக்கும்படி. இப்போ யாராவது எதிர்பேசுனாங்கன்னா அதை வந்து அவங்களுக்கு எதிர்த்து நீ கண்டனம் பண்ணணும், வல்லவனுமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். தான் போதிக்கப்பட்டதுக்கு ஏற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்கிறவனமாக இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம் பாருங்கள். நீ என்ன பிரசங்கம் பண்ணுறியோ அதை நீ செய்கிறவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்கள். சரிங்களா? பிரசங்கம் யார் வேணால் பண்ணிடலாம். ஒரு புது விசுவாசியை கூட விட்டிங்கன்னா நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க. ஒரு விசுவாசி, ஒரு புதுசாக ரசிக்கப்பட்ட விசுவாசி ஒரு 2 மாதம் 3 மாதம் ட்ரைனிங் கொடுத்தீங்கனாலே போய் நல்லா பிரசங்கம் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் நமக்குள்ளே உருவாகிறது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் பாருங்கள். அதான் பவுல் எழுதுகிறாரு, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அது உங்களுக்கான மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். சரிங்களா? பிரசங்கம் பண்ணுறது சுலபம், பிரசங்கம் ஈஸியாக போய் பண்ணிடலாம். ஆனால் இந்த மாதிரியான இந்த சுபாவங்கள்லாம் நமக்குள்ளே வந்து உருவாகணும் பாருங்கள். அதுதான் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காரியம் பாருங்கள். சரிங்களா? அதான் சொல்கிறார், நீ வந்து பிரசங்கத்தை வந்து கேட்குறவனா மாத்திரமல்ல, அதைப்படி செய்கிறவனாயிரு, அதை கீழ்ப்படுகிறவனாயிரு அப்படின்னு சொல்கிறார். பவுல் எழுதுகிறாரு,
மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாத சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன்னு எழுதுகிறார். யாக்கோபில் நம்ம பார்க்குறோம், வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமடி அப்படி செய்கிறவர்களாக இருங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் மற்றவர்களுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கிறாமா அப்படின்னு சொல்லி கேட்குறார். தீமோத்திக்கு எழுதும்போது எழுதுகிறாரு, இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடி வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இரு அப்படின்னு சொல்லி அதுதான் இங்கே சொல்கிறார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நீ மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுற, நீ முதல்ல இதை கைப்பள்ள, நீ மற்றவர்களுக்கு மாதிரியாக இரு. நீ எதை பிரசங்கம் பண்ணுறியோ அதில் மாதிரியாக இரு. விசுவாசத்திலும் அன்பிலும் கற்பிலும் பரிசுத்தத்திலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இரு. அப்போ தான் உன்னை பார்க்குறவங்க ஈஸியாக கர்த்தருக்குள்ளே வந்துடுவாங்க, நடத்தப்படுவாங்க, பின்வாங்கி போக மாட்டாங்கங்கிற மாதிரி சொல்கிறார். அதான் பார்த்தீங்கன்னா ரோமர் 12 வாசிக்கிறோம், சரீரத்தை ஜீவபலியாக ஒப்புக்கொடு அப்படிங்கிறார். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா அது கஷ்டமான காரியம் தான். ஆனால் தேவனுடைய கிருபையை நம்ம சார்ந்து கொள்ளும்போது தேவனுடைய பலம் தானே, நம்ம பலத்தினால எதுவுமே முடியாது. தேவ கிருபையை நம்ம சார்ந்து கொள்ளும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஈஸியாக ஜெயிச்சு வந்துடலாம் பாருங்கள். சரிங்களா? அப்போ நம்ம அந்த வசனத்தெல்லாம் நம்ம கீழ்ப்படியே முடியும். சரிங்களா? அப்போ முடியாத தேவன் சொல்ல மாட்டார். சரிங்களா? ஒரு கஷ்டமாக இருந்தாலும் தேவ கிருபையை நம்ம சார்ந்து கொள்ளும்போது நிச்சயமாக அது எல்லாமே முடியக்கூடியது. சரிங்களா? அடுத்த பகுதி 10ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம், அடுத்த பகுதி, கடைசி பகுதி. சரிங்களா? அதில் 10 முதல் 16 வரை. அந்த 14ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 14ஆம் வசனம் தான் தலைப்பு. விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். ஸோ அதுதான் தலைப்பு. சரிங்களா? 14ஆம் வசனம் தான் தலைப்பு. 10ஆம் வசனம் வாசிக்கிறேன். அநேகர் விசேஷமாய் விருத்த சேதம் உள்ளவர்கள், அடங்காதவர்களும், வீண் பேச்சுக்காரரும், மனதை மயக்குகிறவர்களுமாக இருக்கிறார்கள். அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும். அவர்கள் இழிவான ஆகாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள். ஸோ அந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா, சிலர் விருத்த சேதனம் உள்ளவர்கள், பார்த்திங்கன்னா சில விருத்த சேதனம் உள்ளவர்கள் அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரர் மனதை மயக்குகிறவர்களாக இருக்கிறார்கள். வாயை அடக்க வேண்டும். சில பார்த்திங்கன்னா ஆதாய தொழிலுக்காக பணத்துக்காக என்ன பண்ணுறாங்கன்னா சில கள்ள உபதேசத்தை உள்ளே கொண்டு விசுவாசிகளை கவிழ்த்து போடுகிறாங்க, முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போட விசுவாசத்தை விட்டு விலகச் செய்கிறாங்க சொல்லி சொல்கிறார். அவங்கள வாயை அடக்க வேண்டும். பார்த்திங்கன்னா சில இஸ்ரவேல் ஜனங்கள் சில கள்ள போதகர்கள் உள்ளே பூந்து பணத்துக்காக என்ன பண்ணுறாங்க, நல்ல விசுவாசிகளை சில தகாத உபதேசங்களை கொண்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கள விசுவாசத்தை விட்டு விலக பண்ணுறாங்க அவங்களை குறித்து எச்சரிக்கையார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 12ஆம் வசனம் பாருங்கள். கிரேத்தா தீவார் ஓயா பொய்யார் துஷ்ட மிருகங்கள் பெருவயிற்று சோம்பேறிகள் என்று அவர்கள் ஒருவனாகிய அவர்கள் தீர்க்கதரிசியானவனே சொல்லி இருக்கிறான். ஸோ இந்த வசனம் பழைய ஏற்பாட்டில் எங்கே இருக்குது அப்படின்னா ஏசாயா 56:11. சரிங்களா? அந்த 12ஆம் வசனம் பக்கத்தில் ஏசாயா 56:11 போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ அது அங்கே தான் இருக்குது. ஏசாயா 56:11 12ஆம் வசனம் பக்கத்தில். கிரேத்தா தீவார் ஓயா பொய்யார் துஷ்ட மிருகங்கள் பெருவயிற்று சோம்பேறிகள். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் கிரேத்தா தீவார்னு பற்றி இந்த இடத்துல பார்க்குறோம். பார்த்திங்கன்னா ஓயா பொய்யார் அதிகமாக போய் பேசுகிறவங்க, துஷ்ட மிருகங்கள், பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான ஜனங்கள், துன்மார்க்கர், அடங்காதவர்கள், துஷ்ட மிருகங்கள். பார்த்திங்கன்னா பாருங்கள், மிருகம்னு துஷ்ட மிருகங்கள்னு போட்டிருக்கு. மிருகமே மோசம், இந்த துஷ்ட மிருகங்கள்னால் எவ்வளோ மோசமாக இருப்பாங்க. பெருவயிற்று சோம்பேறிகளாக இருக்காங்க சொல்லி சொல்கிறார். இப்படிப்பட்டவர்களுடைய மத்தியில் அவர்களை ரட்சித்து அவர்களை கிறிஸ்துவுக்குள் நடத்துகிறது ஒரு சாதாரண காரியம் கிடையாது, ஒரு பெரிய சேலஞ்சிங்கான காரியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவரை பற்றி அறிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த சாட்சி உண்மையாக இருக்கிறது. இது முகாந்திரமாக அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகிற மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செவி கொடாமல் விசுவாசத்தில் ஆரோக்கியமாக உள்ளவர்களாக இருக்கும்படி அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். ஏன்னா இப்படிப்பட்ட முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள். ஸோ பார்த்திங்கன்னா இவர்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, கட்டுக்கதைகளுக்கு சாய்ச்சி விசுவாசத்தை விட்டு யூதருடைய கட்டுக்கதைகளை கேட்டு விசுவாசத்தை விட்டு போயிடுவாங்க. சத்தியத்தை விட்டு மனுஷனுடைய கற்பனைகள் என்ன பண்ணுவாங்க, மனுஷனுடைய கற்பனைகளுக்கு என்ன பண்ணுவாங்க, அதை ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணுவாங்க, விசுவாசத்தை விட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்ம வேதத்தில் பார்க்குறோம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறாரு, பிசாசின் உபதேசங்களுக்கும் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் அது உள்ளே என்னாச்சு, விசுவாசம் போயிடுச்சு. அது மாதிரி பார்த்திங்கன்னா பண ஆசை உள்ளே விசுவாசம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்.
அது மாதிரி பார்த்திங்கன்னா வீண் பேச்சுக்கள் சில கட்டுக்கதைகள் உள்ளே வரும்போது என்ன ஆகும்னா விசுவாசம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சயின்ஸ் உள்ளே வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா கொள்கையின் விபரீதங்கள் அது உள்ளே வரும்போது என்ன ஆகுன்னா சிலர் அதை பின்பற்றி விசுவாசத்தை விட்டு போனார்கள்னு சொல்லுவோம். பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். இந்த விசுவாசம் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்கள். விசுவாசம் போச்சுன்னா எல்லாமே போச்சு. வேதத்தில் பார்க்குறோம், முடிவு பண்ண நிலைத்திருக்கனவே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ முடிவு வந்து அந்த விசுவாசத்தை நம்ம பிடிச்சிட்டு இருக்கணும். ஆனால் சாத்தான் வந்து விடமாட்டான். அது பக்கம் போராடுவான் பாருங்கள். சொல்ல விசுவாசத்தை எடுக்கிறதற்கு போராடுவான். வேதத்தில் பார்க்குறோம், திருடவும் கொல்லவும் அழிக்கும் என்று வேறு ஒன்றுக்கும் வர்றான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து சாத்தான் வந்து போராடுவான், விசுவாசத்தை எடுக்கிறதுக்காக வந்து போராடுவான் பாருங்கள். இந்த லூக்காவில் பார்க்குறோம். லூக்காவில் 22:31-32 இயேசுக்கு சொல்கிறாரு, கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல புடைக்கிறதற்கு சாத்தான் உத்தரவு கேட்டான், நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சாத்தான் எப்படியாவது உன் விசுவாசத்தை எடுக்கிறத வந்து முயற்சி பண்ணுறான் பாருங்க. அதான் பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். பார்த்திங்கன்னா நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருப்ப நல்ல போராட்டம், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ விசுவாசத்துக்காக நம்ம போராட வேண்டியது அவசியம். இப்போ இயேசு கிறிஸ்துவே சீஷர்களை ஒரு இடத்துல கடிந்து கொண்டார். எதுக்குன்னா அவருடைய அவிசுவாசத்தை குறித்து அவர்கள் வந்து கடிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தா விசுவாசம் ரொம்ப முக்கியம் பாருங்கள். இப்போ விசுவாசம் எப்படி வரும் அப்படின்னா, விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதான் வசனத்தை நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும் பாருங்கள். வசனத்தை படிக்க தான் நம்ம என்ன ஆகும் அப்படின்னா நமக்குள்ளே விசுவாசம் வளரும் பாருங்கள். கொஞ்சம் நம்ம அப்படின்னா நம்ம விசுவாச வாழ்க்கை அப்படியே போகும்னு சொல்ல முடியாது. ஆனால் பார்த்திங்கன்னா அடிக்கடி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம மறுபடியும் விழற மாதிரி இருந்துச்சுன்னா, நம்ம ஒரு தடைகள் வர மாதிரி இருந்துச்சுன்னா, நம்ம ஆவி குன்ற மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் ஆண்டவர் சமூகத்தில் போகணும் பாருங்க. அப்போ ஆண்டவர் சமூகத்தில் தான் எல்லாமே இருக்குது பாருங்கள். இந்த யோவான் 15 நம்ம பார்க்குறோம், என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ யோவான் 15 பார்க்கும்போது நான் தான் வந்து செடி, நீங்கள் வந்து கொடிகள். அப்போ கொடியாக நம்ம அவரோட போய் இணைஞ்சிக்கணும். அவரை விட்டு நம்ம கொடி மட்டும் தனியாக இருந்துச்சுன்னா நாங்கன்னா அதை உலர்ந்து போகும். அப்போ செடியோட இயேசு கிறிஸ்துவாகிய செடியோடு கூட இந்த கொடிகளால் நாம் வந்து இணைந்து கொள்ளணும் பாருங்கள். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்ல கனி கொடுக்குறவர்களாக இருக்க முடியும், நல்லா விசுவாசத்தில் உறுதியாக இருக்க முடியும் பாருங்கள். இந்த வசனம் எப்போவுமே ஜெபத்தில் வேதத்தில் நம்ம வந்து இடைவிடாமல் நம்ம தரித்திருக்க நம்ம வந்து பழக்க வச்சுக்கொள்ளணும் பாருங்க. அந்த சீசர்கள் சொல்கிறாங்க, சிவவான் நல்லா சொல்லும்போது சொல்கிறாரு, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்தாவினரோடு இருக்குன்னு சொல்கிறார். சரிங்களா? அப்போ நம்மளோட ஐக்கியம் தேவனோடு இருக்கணும். பிதாவோடு இயேசு கிறிஸ்துவோட பரிசுத்தாவினோட ஐக்கியம் இருக்கும்போது என்ன ஆகும்னா பார்த்திங்கன்னா அந்த ஐக்கியம் வந்து நம்மளை அவரை விட்டு தூரம் போக விடாது. சரிங்களா? அப்போ நம்ம இதை விசுவாசத்தை நம்ம காத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம் பாருங்கள். அதான் சொல்கிறாங்க, நீ விசுவாசத்தில் ஆரோக்கியமாக கடிந்து கொள்ள அப்படின்னு சொல்கிறார். 15ஆம் வசனம் பாருங்கள், சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாக இராது. அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாக இருக்கும். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறால் கிரியையினாலோ அவரை மறுதளிக்கிறார்கள். அவர்கள் அருவறுக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கியம் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். சுத்தமுள்ளவர்களுக்கு எல்லாமே சுத்தமாக இருக்கான்னு சொல்லுவாங்க. அசுத்தமுள்ளவர்களுக்கு ஒன்றுமே சுத்தமாக இருக்காது. மனசாட்சி வந்து அசுத்தமாக இருக்குது, புத்தி மனசாட்சியெல்லாம் அசுத்தமாக இருக்குது. தேவனை அறிந்திருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கிரியையினாலும் அவங்க வந்து அப்போ தேவனை பற்றி அவங்க தேவனை அவர்களது பின்பற்றதில்லை, ரொம்ப அருவறுப்பான நடக்கிறாங்க, தேவனுடைய வசனத்தை கீழ்ப்படுகிறது இல்லை, ஒன்றுக்குமே செய்ய லாக்கி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்குமே லாக்கி இல்லாதவங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க மனசாட்சி வந்து அசுத்தமாக இருக்குது, கீழ்ப்படியில் தேவ வசனம் உள்ளே போலனாலே அசுத்தமாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போ வசனத்துக்கு இடம் கொடுக்கல, தேவனே வேண்டாம் அப்படின்னாலே இப்போ வசனம் உள்ளே போச்சுன்னா தான் அங்கே பரிசுத்தம் வரும். சரிங்களா? அப்போ பரிசுத்தம் அப்போ அப்படிப்பட்டவர்களாக இருந்தோம்னா அப்போ என்ன பண்ணணும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்ம கேட்கணும் பாருங்கள். அப்போ நம்ம வேதத்தில் பார்க்குறோம், எபிரேயர் 9:14 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம செத்த கிரியைகளை நம்ம சுத்திகரிக்க எவ்வளோ நிச்சயம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரோமரில் சொல்லும்போது சொல்கிறாரு, ரோமர் 8:11 சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை வந்து தேவன் பரிசுத்தாவின் உயிர்ப்பிப்பார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும் பாருங்கள், என்ன ஒரு காரியம் தான் ஆண்டவர்கிட்ட ஓடி வந்துடணும். அப்போ அதுதான் ஒரே வழி பாருங்களா. நம்ம வந்து எவ்வளோ பல்ட்டி அடித்து எவ்வளோ தூரமாக போனாலும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இயேசுவை நோக்கி கூப்பிடும்போது நிச்சயமாக அவர் வந்து உதவி செய்ய வல்லவர். ஆவியானவர் நமக்கு பலவீனங்களே நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ எவ்வளோ எங்கே தூரமாக போனாலும் சரி ஆண்டவர்கிட்ட வந்துடணும் பாருங்கள். ஆண்டவரே உதவி செய்யுன்னு சொல்லி வேதத்தை எடுத்து படிக்க ஜெபம் பண்ணி அவர்கிட்ட வரும்போது நிச்சயமாக நம்மளை தூக்கி எடுத்துருவார். அந்த நம்ம பார்க்குறோம், விழுகிற யாவரும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்.
நம்ம தூக்கி விட்டுருவார் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சேஃபானது என்னென்னா ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறது தான் நமக்கு சேஃப். சரிங்களா? ஆண்டவரோடு இருக்கிறது தான் நமக்கு சேஃப். வேறு எங்கேயுமே எதுலையுமே நமக்கு பாதுகாப்பு கிடையாது. சரிங்களா? ஸோ அதான் அந்த இடத்துல சொல்கிறார். ஸோ இதை என்ன பார்த்தோம் அப்படின்னா வாழ்த்து முதலாவது பகுதியில் வாழ்த்து நம்ம பார்த்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா தேவன் பொய்யுரையா தேவன், உண்மையுள்ள தேவன், வாக்குத்தத்தம் பண்ணி அதை நிறைவேற்றுகிறவர்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நித்திய ஜீவனை வாக்கு பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இயேசு கிறிஸ்துவோடைய அப்போஸ்தல ஊழியத்தை என்ன கொடுத்துருக்கா, சத்தியத்தை அறிகிறாரு, அதனால் விசுவாசிகளுக்கு போகுதுன்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறாரு. பார்த்திங்கன்னா மூப்பரை ஏற்படுத்தும்படி அவங்கள விட்டு வந்தேன். பார்த்திங்கன்னா குற்றம் சாட்டப்படாதவர்கள், ஒரே மனைவியோட புருஷர்கள், துன்மார்க்கரும், நல்ல பிள்ளைகள், மாதிரி உள்ள பிள்ளைகள், அப்படிப்பட்டவர்களை ஏற்படுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மறுபடியும் பார்த்திங்கன்னா கண்காணியானவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். குற்றம் சாட்டப்படாதவன், இஷ்டப்படி செய்யக்கூடாது, தேவ சித்தத்தின்படி செய்யணும், அடிக்கக்கூடாது, குடிக்கக்கூடாது, இஷ்டத்துக்கு பணத்துக்காக எதையும் செய்கிறவராக இருக்கக்கூடாது. பார்த்திங்கன்னா நீதிமான், பரிசுத்தமான், இச்சை அடக்கணும்னா தான் என்ன சொல்கிறாரோ உபதேசத்தில் ஜனங்களுக்கு அதை வேத வசனத்தின் மூலமாக சத்தியத்தை போதிக்கிறவர்களாக இருக்கணும். என்ன பிரசங்கிக்கிறாரோ அது அவர்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பார்த்திங்கன்னா கீரத்தீவார் கொஞ்சம் குஷ்ட மிருகங்கள் தான். ஆனால் பார்த்திங்கன்னா அதில் விசுவாசத்தில் ஆரோக்கியமாக உள்ளவர்களுக்கு அவர்களுக்கு கண்டிப்பாக கணிந்து கொள் சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறார். சரிங்களா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா, நீர் எங்களோட பேசின வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. எவ்வளோ வேணும் பொய்யுரையா தேவன், நீர் பண்ணின வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறீர். எங்கள் நித்திய ஜீவனை வாக்கு பண்ணியிருக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. எசப்பா, கண்காணி அவர்கள் எப்படி இருக்கணும் அப்படியா நாங்கள் இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நாங்கள் தானே ஆகாதனை சரியத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறோம் ஆண்டவரே. தேவனே, வசனத்தின்படியாக நடக்க கிருபை செய்யுங்க. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கள். விசுவாசத்தில் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்க கர்த்தருக்கு அனுகிரகம் பாராட்டும். கொடுக்கப்பட்ட ஊழியத்தை உமக்கு பிரியமாய் செய்து முடிக்க, எங்கள் ஓட்டத்தை வெற்றிகரமாக முடிக்க கர்த்தர் கிருபை செய்யும். சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பெருகி பலன் தரட்டும். நாம் மாத்திரமைப்பட்டோம். துதிகன மகிமையாகவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் எல்லாவற்றும் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.